அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த 2026 இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே ஒரு நாள் தொடங்குறதுல இருந்து ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் தொடங்குறதுல இருந்து நமக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்பதான் நமக்கு பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு தெரிந்து நம்ம அடுத்தடுத்த நாட்களுக்கு போகிறதுக்கான ஒரு வழியாக இந்த ராசி பலன் அமையும். அப்படி நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலனா அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வரக்கூடிய ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைய போகுது அப்படின்னும், தொழில் வாழ்க்கையில் ஏற்றம், பணி வாழ்க்கையில் உயர்ந்த நிலை, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி, காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பம், தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றிகள் அப்படின்னு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுதுன்னு சொல்லலாங்க. மேலும் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசி என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய கோவிலுக்கு நீங்க இப்போ சமீபத்தில் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம அந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதாவது நினைத்தது நடக்கலை, நம்ம கூடவே ஒரு நண்பன் இருந்தான், ஆனால் அவன் நல்ல ஒரு உயர்மான நிலைக்கு போயிட்டான், நல்ல நினைச்ச வேலை கிடைச்சிருச்சு, நல்ல ஒரு திருமணம் நடந்துருச்சு, இப்போ நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் நமக்கு அது அமையலையே அப்படின்னலாம் வருத்தப்படுறீங்களா? எல்லாருக்குமே இந்த நேரங்காலம் அமையணுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கான நேரங்காலம் சரியான கிரக நிலைகளை பொறுத்து சரியான பரிகார பலன்கள் சொல்லப்படும். உடற்பயிற்சியில் ஆர்வம் கொண்ட நபர்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. அதோடு பங்கு சந்தையில் ஆர்வம் கொண்டவங்க தங்களுடைய நிதிநிலையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக பெறுவாங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் அப்படின்னும், நிலுவையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கூட இந்த நல்ல ஒரு நிலுவை இல்லாமல் உங்களுக்கு எளிமையானதாக கிடைக்கும் அப்படின்னும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் உரிய காலகட்டத்தில் பெற சற்று கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்கிறது நல்லது. எதிர்பார்த்த வெற்றியை நீங்கள் கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நிறைய பேருக்கு வெளிநாட்டு பயணம் போகணும் அப்படிங்கிற ஒரு கனவாகவே இருக்கும். ஆசைங்கிறத தாண்டி கனவு நிறைய இருக்கும். ஆனால் அது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்துகிட்ருப்பீங்க. இதை வரக்கூடிய இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொண்டுட்டு வரும். குருவினுடைய நேர்மையான பார்வை ஆன்சைட் வாய்ப்பை உங்களுக்கு கொண்டு வர்றதோட தொழில் வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் காண உதவும், வலுவான தொடர்புகளையும் உண்டாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை உங்களுக்கு வாழ்க்கையில் கொண்டு வரும். வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்து உள்நாட்டில் விற்பனை செய்ய விரும்பக்கூடிய நபர்கள் அதற்கான பணிகளை இந்த ஆண்டு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நண்பர்கள் மற்றும் உங்களுடைய காதல் துணையினுடைய ஆதரவின் மூலமாக உங்கள் முயற்சியில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கூடுதலான கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. காரணம், இந்த ஆண்டு கல்லீரல் மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகலாம். குறிப்பாக உடல் எடை குறைப்பு முயற்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்போதுமே சாதாரணமாக எதையும் எடுத்துக்க வேண்டாம். எச்சரிக்கையோடு முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது, மிக கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதோட உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் வீட்லேயோ அல்லது நண்பர்களோ யாராவது மகர ராசிக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. அதே போல் அவங்க மகர ராசிக்காரர்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த பலன்கள் தேவைப்படும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இனி வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது,
முடிந்த அளவுக்கு நீங்கள் வீட்டுக்கு வெளியே உணவு உட்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது. திருமணம் முடிந்த மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தோடு தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அதிகமான கவனம் செலுத்தணும். மேலும் பணியிடத்தில் கடுமையான போட்டியை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ராசியில் சனி பகவான் உண்டாக்கக்கூடிய தாக்கம் பணியிடத்தில் கடுமையான போட்டியை கொண்டு வரும். பணியிடத்தில் காணப்படக்கூடிய இந்த போட்டிகள் உண்மையிலேயே உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யும் அப்படின்னும், பணியிடத்தில் காணப்பட்ட குழப்பங்கள் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் அப்படின்னும், எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு 2ஆம் பாதியில் உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துறது தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுப்பீங்க. தொழில் வளர்ச்சியை தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. சிறு தொழில் முனைவோர் தங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. சர்வதேச முதலீடுகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வெளிநாட்டில் நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவு உங்கள் துறையில் உதவி பதவிகளுக்கான உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மகர ராசிக்காரங்க என்ன மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தொழில் திட்டங்களை செயல்படுத்தும் மற்றவங்க கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்வது எதுலையுமே கூடாது. மற்றவங்க கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தையும் உங்களுடைய திட்டங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. குறிப்பாக பணியிட நண்பர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வது கூடாது. நிதிநிலையில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். அனுபவம் இல்லாத தொழில் முதலீடு செய்வது கூடாது. அனுபவம் இல்லாத நபர்களை கூட்டு சேர்ப்பதும் கூடாது. தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காண குறுக்கு வழிகளை நாடுவது கூடாது. மனசாட்சிக்கு விரோதம் இல்லா வகையில் செயல்படுறது நல்லது. உங்களுடைய திறமைகளை பலனளிக்க இடத்துல பயன்படுத்தாதீங்க. அதாவது உங்களுடைய திறமைகளை வீணடிக்காதீங்க. உங்ககிட்ட திறமைகளை மேம்படுத்தக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய இடத்துல பணி செய்யுங்க. மேலும் உங்கள் திறமைகளை வளர்க்கக்கூடிய பணிகளை எடுத்து தைரியமாக செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டினுடைய 2ஆம் பாதியில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ரொம்ப முக்கியமே நம்ம குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். அந்த வகையில் இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டுட்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் காதல் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும். குறிப்பாக உங்களுடைய காதல் துணையோடு போதுமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அதே போல் காதல் வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுடைய பெற்றோர் அனுமதியோடு விரைவிலேயே காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கலாம். உறவை புதுப்பிக்கக்கூடிய வகையில் ஏற்கனவே திருமணம் முடிந்த நபர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய வழியே ஒரு நல்ல செய்தியை பெறக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக அந்த குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அதிகமான சதவீதத்தினருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய குடும்பத்தின் நலன் காக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டம். மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஒழுக்கத்தின் பலனாக எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக மனசாட்சியை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இனி சென்ற ஆண்டுகளில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கூட இப்போது எல்லாம் நீங்கி போய் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு தெளிவான ஆளாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குலதெய்வ வழிபாடு அல்லது நீங்கள் அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் ஒரு போகாத கோவில் ஆனால் எனக்கு இப்போ போகிறதுக்கான ஒரு எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை தள்ளியே போடாதீங்க. உடனடியாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதுவே உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்கிறத விட மொத்தமாக இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.